வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் எக்கோஸ்பைரின் 150 டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்கோஸ்பைரின் 150 டேப்லெட். இந்த டேப்லெட்டில் ஆஸ்பிரின் 150 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டி பிளேட்லெட் மெடிசின், அதாவது இரத்த உறைதலை தடுக்கக்கூடிய மருந்து. ஆன்டி பிளேட்லெட்னா நம்ம ரத்தம் உறைஞ்சு போயிடுச்சுன்னா, கிளாட் ஆயிடுச்சுன்னா அதை கரைச்சி சரி பண்ணக்கூடிய மருந்து தான் இந்த ஆஸ்பிரின். இந்த ஆஸ்பிரின் தான் இந்த எக்கோஸ்பைரின் 150 டேப்லெட்டில் 150 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை டாக்டர் ஏன் இதய நோயாளிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இதய நோயாளிகளுக்கு ரத்த உறைதல் பிரச்சனை ஏற்படும். அதாவது எல்லாருக்குமே நம்ம உடம்புல பிளட் வெசல்ஸ் இருக்கும், அதாவது இரத்த குழாய்கள். அந்த இரத்த குழாய்கள் மூலமாக தான் அதுக்குள்ளே ரத்தம் பாஸ் ஆகி இதயத்துக்கு போகும், இதயத்திலிருந்து மற்ற பார்ட்ஸுக்கெல்லாம் போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் ரத்தம் உறைஞ்சி போயிடுச்சுன்னா அந்த இடத்துல இரத்த ஓட்டம் தடைபடும். அந்த மாதிரி இரத்த ஓட்டம் தடைபட்டால் இதயத்துக்கு தேவையான அளவு ரத்தம் போய் சேராது. அந்த மாதிரி ஏற்படும் போது அவங்களுக்கு இதய அட்டாக், அதாவது ஹார்ட் அட்டாக், பக்கவாதம் மற்றும் ஆன்ஜைனா, அதாவது இதயத்தில் ஏற்படக்கூடிய வலி, செஸ்ட் பெயின் சொல்லுவோம், நெஞ்சு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு முன்கூட்டியே நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரை தான் இந்த எக்கோஸ்பைரின் 150 டேப்லெட்டு. இந்த மாத்திரையை டாக்டர் இதய நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரத்த உறைதல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே டாக்டர் கொடுக்கக்கூடிய மாத்திரை தான் இது. இந்த மாத்திரையை எடுத்துக்கும் போது இதய நோயாளிகளுக்கு ரத்த உறைதல் பிரச்சனை ஏற்படாது. அதனால் இதயத்துக்கு தேவையான ரத்தம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பாஸ் ஆகி போகும். அதனால் இந்த பிளட் கிளாட்டிங் இல்லைனாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். அதனால தான் இந்த மாத்திரை ஒரு உயிர் காக்கும் மருந்தாக டாக்டர் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மாத்திரையை சாப்பாட்டுக்கு பின்னாடி எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கணும். மேலும் இந்த மாத்திரையை ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு டாக்டர் தான் சொல்லுவாங்க எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்காங்க. ஏன்னா உங்களோட நோய் தன்மையை பொறுத்து அவர் தீர்மானிப்பார். மேலும் இந்த மாத்திரையை யாரும் சுயமாக எடுத்துக்கக்கூடாது. டாக்டரோட பரிந்துரைப்படி மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன்னா எல்லா மருந்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த நோய்க்கு யார் எந்த மாத்திரையை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் தான் முடிவு பண்ணுவார். அதனால் அவர் சொல்கிறத கேட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாத்திரை எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செஸ்ட் பெயினை குறைக்கிறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வராமல் முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. மேலும் ஸ்ட்ரோக்கை தடுக்கிறதுக்கும் இந்த மாத்திரை பயன்படுது, அதாவது பக்கவாதத்தை தடுப்பதற்கு. இந்த மாத்திரையால் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சில சைடு எஃபெக்ட் இருக்குது. அதனால தான் இதை கவனமாக டாக்டரோட பரிந்துரைப்படி பயன்படுத்தணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அதிகரிக்கும். இந்த மாத்திரை ரத்த உறைதலை தடுக்கிறதுக்கு அந்த பிளட்டை பார்த்தீங்கன்னா திக்காகிற பிளட்டை தின்னாக மாற்றும், அதாவது மெல்லிசாக மாற்றும். அப்படி மாற்றும் போது தான் அந்த ரத்த உறைதல் அந்த கட்டிகள்லாம் சரியாகி பிளட் கிளாட்டிங் இல்லாமல் பிளட் மூவ் ஆகும். அதனால் சில பேருக்கு காயங்கள், வெட்டு காயங்கள் இந்த மாதிரி ஏற்படும் போது அவங்களுக்கு ரத்தம் அதிகமாக ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதேமாதிரி சில பேருக்கு நாசியா, வாமிட்டிங், அந்த ஸ்டொமக் அப்செட் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதெல்லாம் காமனான ஒரு சைடு எஃபெக்ட் தான். ஆனால் இந்த மாத்திரை நிறைய இதய நோயாளிகளுக்கு உயிர் காக்கும் மருந்தாக டாக்டர் பயன்படுத்துகிறாங்க. இந்த மருந்துல எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் நீங்கள் அதனோட எக்ஸ்பிரி டேட்டை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கின மருந்து சரிதானா அப்படின்னு சொல்லி அந்த பேரை நல்லா படித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. டைரெக்டாக சூரிய ஒளி படாத அளவுக்கு கூல் அண்ட் ட்ரை ப்ளஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.